அவரு மனோகர் சார் பத்தி பேசுனீங்க. ஸோ அவரோட உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் வந்து நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 300-400 படம் நடிச்சிருப்பாரு. அப்படின்னு எப்படி அவ்வளவு படம் நடிச்சிருக்காரா அப்படின் போது புஷ்பு மேடம் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம், சுந்தர் சி சார் டைரக்ஷன்ல ஒரு படம். ஆமா ஆமா, ஒரே படத்தை 10 வாட்டி சொல்றாங்க. எப்படி சார் அது? ஆக்சுவலா அவர் இன்னும் அப்டேட் ஆகல. இப்ப கூட அந்த ரீசெண்டா மீட் பண்ணும்போது இந்த 50% ஜிபி உங்களுக்கு தீர்ந்துருச்சு, டேட்டா வந்து போயிடுச்சு, இன்னும் 50% தான் இருக்குன்னு மெசேஜ் வரும்ல. அவங்களுக்கு வந்து டேரக்ட் இங்கிலீஷ்ல சொல்லி யாருன்னு கேட்டு அனுப்பா, ஹூஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டுறாரு. யோ இது டேட்டா மெசேஜ் அவனு பாதி காலி ஆயிடுச்சு சொன்னேன். இப்போ கூட அவங்க வீட்டுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கலாம், அந்த சைடு ராயபுரம் சைடு போனா மனோஜ் போனா வீட்டுல பக்கத்து வீட்டுல போனை கொடுத்துட்டு வீட்டு சாவி இவர் எடுத்துட்டு போயிடாரு. பொதுவா என்ன பண்ணுவாங்க, வீட்டு சாவி பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு யாரா வந்தாங்க சொல்லிட்டு போனை தானே எடுத்துட்டு போவாங்க. போனை பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு வீட்டு சாவி இவர் எடுத்துட்டு போயிடுறாரு. வாப்பா அதோ வரேன் அப்படின்ட்டு. ஏன் சார் போன் கொடுத்துட்டு போனேன், யாருன்னா வந்தா சொல்லணும்ல, அவங்க யாருக்கு சொல்லுவாங்க போன் பண்ணி. ஸோ இந்த மாதிரி அவர் லைவாவே என்கிட்ட கார்பரேஷன் பேங்க்ல ஒர்க் பண்றோம் சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 10 எபிசோட் நாங்க வந்து கார்பரேஷன் பேங்க்ல ஒர்க் பண்றாரு, பெரிய ஆபீசர் அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கர மரியாதை கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் சரி ஆபீஸுக்கு போலான்னு போனா பார்த்தா ஒரு ஃபைல் தூக்கின்னு ஒரு கேட் அப்படி போயிட்டு இருக்கு. டக்குன்னு எங்களை பார்த்தோன்னே மறைச்சிக்குது. ஏய் இது எங்கேயோ பார்த்தா லைட்டா ஓ வாங்க போ, மேனேஜர் முன்னாடி எதுவும் சொல்லிட்டாதீங்க.